أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس قد جاءكم الرسول بالحق من ربكم فآمنوا خيرا لكم وإن تكفروا فإن لله ما في السماوات والأرض وكان الله عليما حكيما يا أهل الكتاب لا تغلوا في دينكم ولا تقولوا على الله إلا الحق إنما المسيح عيسى ابن مريم رسول الله وكلمته ألقاها إلى مريم وروح منه فآمنوا بالله ورسله ولا تقولوا ثلاثة انتهوا خيرا لكم إنما الله إله واحد سبحانه أن يكون له ولد له ما في السماوات وما في الأرض وكفى بالله وكيلا لن يستنكف المسيح أن يكون عبدا لله ولا الملائكة المقربون ومن يستنكف عن عبادته ويستكبر فسيحشرهم إليه جميعا. விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன். மனிதர்களே, உங்கள் இறைவனால் முற்றிலும் உண்மையை கொண்டே அனுப்பப்பட்ட ஒரு தூதர் நிச்சயமாக உங்களிடம் வந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அவரை நம்பிக்கை கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிக்க நன்று. நீங்கள் அவரை நிராகரித்து விட்டால் அல்லாஹ்வுக்கு ஒன்றும் குறைந்து விடாது. ஏனென்றால் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் நிச்சயமாக அல்லாஹ்விற்குரியனவே. அல்லாஹ் அனைவரையும் நன்கறிந்தவனும் ஞானமுடையவனுமாக இருக்கின்றான். வேதத்தையுடையவர்களே, உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் அளவு கடந்து சென்று விடாதீர்கள். மேலும் அல்லாஹ்வை பற்றி உண்மையை தவிர வேறெதுவும் கூறாதீர்கள். நிச்சயமாக மரியமுடைய மகன் ஈசா மசீஹ் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர்தான். அவனுடைய மகன் அல்ல. அன்றி அவனுடைய குன் என்ற வாக்கால் பிறந்தவராகவும் இருக்கிறார். அல்லாஹ் தன் வாக்கை மரியமுக்கு அளித்தான். மற்ற ஆத்மாக்களைப் போன்று அவரும் அவனால் படைக்கப்பட்ட ஒரு ஆத்மாவே. ஆகவே அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். கடவுள்கள் மூவர் என்றும் கூறாதீர்கள். இவ்வாறு கூறுவதை விட்டுவிடுங்கள். அது உங்களுக்குத்தான் மிக நன்று. ஏனென்றால் அல்லாஹ் ஒருவன்தான் வணக்கத்திற்குரியவன். அவன் சந்ததிகளை விட்டும் மிக பரிசுத்தமானவன். வானங்கள் பூமியில் இருப்பவை அனைத்தும் அவனுக்கு உரித்தானவைகளே. உங்கள் அனைவரையும் பாதுகாக்க அல்லாஹ் ஒருவனே போதுமானவன். ஈசா அவசியமில்லை. ஈசாவும் சிறப்பு வாய்ந்த வானவர்களும் அல்லாஹ்வுக்கு அடிமையாய் இருப்பதை பற்றி குறைவாக கருத மாட்டார்கள். எவர்கள் கர்வம் கொண்டு அல்லாஹ்விற்கு அடிமையாயிருப்பதை குறைவாக காண்கிறார்களோ அவர்கள் அனைவரையும்
மறுமையில் அவன் தன்னிடமே கொண்டு வரச் செய்வான்.